வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 6th term ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய விலங்குலகம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 2020 எடிஷன் புக்கில் இருக்கக்கூடிய சயின்ஸ் டாபிக் தான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து தாவர உலகம் பார்த்துருக்கோம், அதே மாதிரி நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், விசையும் இயக்கமும் பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து அளவீடுகள் பார்த்துருக்கோம். இந்த டாபிக்ஸ் எல்லாமே என்னோட நோட்ஸ் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன், இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த விலங்குலகத்துக்கு அடுத்து வந்து உடல்நலம் மற்றும் சுகாதாரங்கிற ஒரு டாபிக் மட்டும்தான் இருக்குது. அது பார்த்துட்டோம்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்க, உயிரினங்களின் பல்லுயிர் தன்மை. அது என்ன பல்லுயிர் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய உயிரினங்கள் இருக்கு இல்லையா, அந்த உயிரினங்கள் ஒவ்வொரு வாழிடத்துக்கும் ஏற்ற மாதிரி சில வகைகள் காணப்படும். அதாவது ஒரு குறிப்பிட்ட வாழிடத்துல வந்து சில குறிப்பிட்ட வகைகள் அண்ட் வேறுபாடுகள் காணப்படும். ஸோ அதுதான் வந்து பல்லுயிர் தன்மை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாழும் வாழிடங்களில் காணப்படக்கூடிய வகைகள் மற்றும் வேறுபாடுகளையே பல்லுயிர் தன்மை அப்படின்னு சொல்றோம். அதுல வந்து எக்ஸாம்பிளா வந்து சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா ஜுராங் அப்படிங்கிற பறவைகள் பூங்கா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பெண் குயின்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பேழைக்குள்ள 0 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான வெப்பநிலையில வச்சுதான் பராமரிக்கிறாங்களாம். ஸோ இது வந்து ஜுராங் பறவைகள் பூங்கால சிங்கப்பூர்ல பெண் குயின்களை பராமரிக்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. அடுத்து செல்லு. உயிரினங்களோட அடிப்படை அழகு, மிகச்சிறிய அழகு அப்படின்னாலே செல்லு தான். ஓகேவா, அதை வச்சுதான் வந்து வகையா பிரிக்கிறோம். ஒரு செல் உயிரினம், பல செல் உயிரினம் அப்படின்னு. ஒரு செல் உயிரினத்துக்கு எடுத்துக்காட்டு அமீபா, பாரமீசியம், யூக்ளினா. பல செல் உயிரினத்துலதான் மீன், தவளை, பல்லி, பறவை, மனிதன் எல்லாமே வரும். இப்போ ஒரு சில உயிரினங்களுக்கு சில பண்புகள் இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். இது வந்து ரொம்ப சிறியவையா இருக்கும், ஏன்னா ஒரு செல்லு தான் இருக்கு, அதனால அது நம்ம கண்ணாலெல்லாம் பார்க்க முடியாது, நுண்ணோக்கியால மட்டும்தான் இந்த ஒரு செல் உயிரினத்தை பார்க்க முடியும். இது மோஸ்ட்லி நீர்ல வாழும் தன்மை உடையதா இருக்கும். எல்லா விலங்குகளுக்கும் முதன்மையானது இந்த ஒரு செல் உயிரினங்கள் தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா செல் நுண்ணுறுப்புகள் இருக்கு. இந்த ஒரு செல்லுக்குள்ளேயே நுண்ணுறுப்புகள் இருக்கு. அந்த நுண்ணுறுப்புகள் மூலமா தான் அது தனக்கான பணிகளை, உடலியல் செயல்பாடுகளை செய்யுது இந்த ஒரு செல் உயிரினங்கள். அதுக்கு எக்ஸாம்பிள் அமீபா, பாரமீசியம், யூக்ளினா பார்த்தோம் இல்லையா. ஸோ அமீபாக்குன்னு சில பண்புகள் இருக்கு. என்னன்னா, இங்க அமீபாவோட எல்லா செயலுமே ஒரே செல்லுக்குள்ள தான் நடைபெறும். ஓகேவா, இது என்ன பண்ணும்னா நீர்ல மிதந்து வரக்கூடிய உணவு துகளை வந்து விழுங்கும், அதுதான் இதுக்கு உணவு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா செரிமானம் செய்யறதுக்குன்னு உணவு குமிழ்ங்கிற உறுப்பு இருக்கு. கழிவு நீக்கத்துக்கு சுருங்கும் நுண்குமிழ் அப்படிங்கிற உறுப்பு இருக்கு. சுவாசிக்கிறதுக்கு வந்து உடலின் மேற்பரப்புல இருக்கு இல்லையா, உடலோட மேற்பரப்புல எளிய பரவல் முறையில தான் அமீபா சுவாசிக்குது. ஸோ இது எல்லாமே அமீபாவில் இருக்கக்கூடியது. அடுத்து இதுல வந்து நீட்சிகள் இருக்கும், அதுக்கு பேர் தான் போலிக்கால்கள். இந்த போலிக்கால்களை வச்சுதான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு இடப்பெயர்ச்சி செய்யுது. ஸோ அமீபானாலே போலிக்கால்கள். அடுத்து பாரமீசியம். பாரமீசியத்துல மெயின் வந்து இடப்பெயர்ச்சிக்கு குறு இலைகள் பயன்படுது, யூக்ளினா இடப்பெயர்ச்சிக்கு கசை இலைகள். அப்ப இது மூணையுமே ஞாபகம் வச்சுக்கணும். அமீபானா போலிக்கால்கள், பாரமீசியம்னா குறு இலைகள், யூக்ளினானா கசை இலைகள். அடுத்து பலசெல் உயிரிகள். பலசெல் உயிரிகள் என்ன காணப்படும்னா நிறைய செல்கள் இருக்கும், செல்களோட தொகுப்பு வந்து காணப்படும். இந்த செல்களோட தொகுப்பு அந்த உறுப்புகள் வச்சுதான் வந்து அது பணிகளை செய்யும். ஏன்னா இங்க நிறைய நுண்ணுறுப்புகள், செல்களோட தொகுப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஜெல்லி மீன், மண்புழு, நத்தை, மீன், தவளை, பாம்பு, புறா, புலி, குரங்கு, மனிதன் எல்லாமே பலசெல் உயிரிகள் தான். அடுத்து விலங்குகளின் தகவமைப்பு. ஸோ வாழ்ற இடத்துக்கு ஏற்ற மாதிரி சில விலங்குகளோட உடல்ல சிறப்பு அமைப்புகள் இருக்கும், அதுதான் தகவமைப்பு. எப்படி நம்ம தாவரங்களோட மாற்றுருக்கள்னு பார்த்தோம் இல்லையா, அது அந்த வாழ்ற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தனக்கு தேவையான முறையில அது வந்து மாற்றுருவா மாறி இருக்கு, முட்களா மாறி இருக்குன்னுலாம் பார்த்தோம். அதே மாதிரிதான் விலங்குகளுக்கும் அது வாழக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில சிறப்பு அமைப்பு இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, ஃபர்ஸ்ட் மீன் வந்து படகு வடிவத்துல தான் இருக்கும். அப்படி இருக்கிறதுனாலதான் அது ஈஸியா நீந்த முடியுது தண்ணியில. அது மட்டும் இல்லாம இதுல செவில்கள் இருக்கு, செவில்கள் சைட்ல இருக்கும் பாத்தீங்களா, அந்த செவில்களை வச்சுதான் சுவாசிக்குது. அது மட்டும் இல்லாம நீர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை உறிஞ்சுறதுக்கும் இந்த செவில்கள் தான் பயன்படுது. அடுத்து உடம்பு ஃபுல்லா செதில்கள் இருக்கும், அதுதான் வந்து மீனோட உடலை தண்ணியில இருந்து பாதுகாக்குது. அப்புறம் நீந்துறதுக்கு துடுப்பு மாதிரியான தகவமைப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் மீன் தண்ணிக்குள்ளேயே இருக்க முடியுது. அடுத்து தவளை. இருவாழ்விகள், நிலத்திலையும் வாழும் நீர்லையும் வாழக்கூடியது, அதனாலதான் இது இருவாழ்விகள் அப்படின்னு சொல்லப்படுது. மாறும் வெப்பநிலை உள்ள விலங்குகள், அதனாலதான் தண்ணிலையும் இருக்க முடியுது, அது வெளியே நிலத்திலையும் இருக்க முடியுது. அடுத்து இதோட இளம் உயிரி வந்து செவில் மூலமா சுவாசிக்கும், முதிர் உயிரி வந்து தோல், நுரையீரல் மூலமா சுவாசிக்கும். ஓகேவா, தவளையோட இளம் உயிரி வந்து எதுல சுவாசிக்கும்னா செவில் மூலமா சுவாசிக்கும்.
அடுத்து பல்லி. பல்லி பார்த்தோம்னா செதில்கள் மேல, பல்லியோட உடம்பு மேல வந்து செதில்களா இருக்குமா. அந்த தோல் அமைப்பு வந்து செதில்களால் ஆனது. வெப்பமண்டல பகுதிகளில் மட்டும்தான் இந்த பல்லிகள் வாழும். இது சுவாசிக்கிறது வந்து நுரையீரல் மூலமா தான் சுவாசிக்கிறது. அதோட நாக்கு பார்த்தீங்கன்னா நீளமா இருக்கும், நீட்சியா இருக்கும். ஏன்னா இரையை பிடிக்கிறதுக்காக அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. கால்கள்ல வந்து விரலிடை சவ்வு இருக்கும். கால்களுக்கு இடையில வந்து இந்த ஜவ்வு மாதிரி இருக்கும். அது வந்து பற்றி ஏறுறதுக்கு உதவுது. அடுத்து பறவைகள். பறவைகளும் பார்த்தீங்கன்னா படகு போன்ற அமைப்பா இருக்கும். ஸோ அதனாலதான் அது பறக்கும்போது லேசா இருக்கு, குறைந்த எடையை உணர்றதுனாலதான் அதனால பறக்க முடியுது. இதுவும் சுவாசிக்கிறதுக்கு நுரையீரல் மூலமா தான் சுவாசிக்குது. ஸோ பறவைகளோட ரெக்கைகள் வந்து எப்படி மாறுக்குன்னா, அதோட முன்னங்கால்கள், பறவைக்கு 2 கால் தான், முன்னங்கால்கள் தான் அதோட ரெக்கையா மாறி இருக்கு. ஓகேவா. இங்க வந்து காற்றறைகளுடன் கூடிய எடை குறைவான எலும்புகள் இருக்குது. அதனாலதான் ஈஸியா அதனால பறக்க முடியுது. அடுத்து வால் வந்து திசையை திருப்புறதுக்காக, திசையை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்துது. அடுத்து மெயின் வந்து இருவிழி பார்வை. நம்மளா இருக்கோம், நம்ம கண்ணு 2 கண்ணு இருந்தாலும் ரெண்டுமே ஒரே பொருளை தான் பார்க்குது. ஆனா பறவையோட 2 கண்ணுமே வேற பொருளை பார்க்கும். ஸோ அதனால அட் டைம் 2 பொருளை பார்க்க முடியும். அதனாலதான் இது இருவிழி பார்வை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து பறவைகளுக்கு மட்டுமே உள்ள சிறப்பு பண்பு. அடுத்து கடல் நீர் வாழிடம். வலசை போதல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனப்பெருக்கத்திற்காகவோ இல்ல பருவநிலை மாற்றத்திற்காகவோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு பறவைகள் இடம்பெயர்றதான் வலசை போதல்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கண்டம் விட்டு கண்டம் வரும், நாடு விட்டு நாடு வரும், பறவைகள் வந்து மாறி வரும். ஸோ நம்ம தமிழ்நாட்டுல வேடந்தாங்கல், கோடியக்கரை, கூடன்குளம்லாம் இருக்குல்ல, இங்கெல்லாம் பறவைகள் சரணாலயம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சரணாலயத்துக்கு சைபீரியா, ரஷ்யா நாட்டுல இருந்துலாம் வேடந்தாங்கலுக்கு பறவைகள் வருதான், வலசை போதல் மூலமா வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்து ஒட்டகத்தை பாத்தீங்கன்னா அது பாலைவனத்துல தான் இருக்கும். ஸோ பாலைவனத்துல உங்களுக்கு தண்ணி கிடைக்காது. அப்ப அதனால அதிக அளவு நீரை வந்து குடிக்க முடியாது. அது என்ன பண்ணும்னா, தண்ணி கிடைக்கிற நேரம் வந்து ரொம்ப அதிகப்படியான நீரை குடிச்சிட்டு அதை உடல்ல சேமிச்சு வச்சுக்கிறோமா. அந்த சேமிச்சு வச்சுட்டு அது தண்ணி தேவைப்படுற நேரம் அதை வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதோட சிறப்பம்சம். அது மட்டும் இல்லாம நிறைய தண்ணி இருந்தாலுமே அது குறைவான சிறுநீரை தான் வெளியேற்றும். ஏன்னா நீரோட இழப்பு அதிகமாயிடுச்சுன்னா அதனால பாலைவனத்துல இருக்க முடியாது இல்லையா. அதே மாதிரி வியர்வையே வராது ஒட்டகத்துக்கு. ஸோ இதனாலதான் அது வந்து பேலன்ஸ்டா இருக்க முடியுது அந்த அவ்வளவு வெப்பத்திலையும் அப்படின்னு சொல்றாங்க. இதோட திமில்ல வந்து என்ன பொருளை சேமிச்சு வச்சுக்கணும், கொழுப்பை வந்து சேமிச்சு வச்சுக்கிறோமா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திமில்ல வந்து கொழுப்பு சேமிச்சு வச்சுக்கிறோம். தனக்கு ஆற்றல் தேவைப்படும் போது அந்த கொழுப்பை செரிச்சு ஆற்றலா மாத்திக்கிறக்கூடிய தன்மை ஒட்டகத்துக்கு இருக்கு. ஸோ அதனாலதான் இதை பாலைவன கப்பல்னு சொல்றாங்க. ஸோ ஏன்னா அது வந்து பாலைவனத்துல நடக்கிற அளவுக்கு அதோட கால்கள் சிறப்பமைப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க வந்து மண்ணு தூசி எல்லாம் படும் இல்லையா, அதுக்காக நாசி துவாரங்களை மூடிக்கொள்ளுமா, மூக்கை வந்து மூடிக்கொள்ளக்கூடிய திறன் வந்து உடையது ஒட்டகம். அடுத்து குளிர்கால உறக்கம், கோடைக்கால உறக்கம், ஆஸ்டிவேஷன், ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்றாங்க. குளிர்கால உறக்கம்னா என்னன்னா, ரொம்ப அதிகப்படியான குளிரை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணும்னா எந்த வேலையும் செய்யாம போய் தூங்கக்கூடிய உயிரினங்கள் இருக்கு. அதுதான் குளிர்கால உறக்கம் சொல்றோம். அப்படி செய்யக்கூடியது வந்து ஆமை. அதிகமா குளிர் இருக்கும்போது அது வந்து எந்த வேலையும் செய்யாம போய் தூங்க போயிருமா. அதே இது கோடைக்கால உறக்கம், இது அப்படியேதான் அதிகமான வெப்பத்தை தவிர்க்கிறதுக்காக எந்த வேலையும் செய்யாம போய் உறக்கத்துல ஈடுபடக்கூடியது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நட்டை. ஆமை வந்து குளிர்கால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டு, கோடைக்கால உறக்கத்திற்கு எடுத்துக்காட்டு நட்டை. அடுத்து கங்காரு எலி பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இது வாழ்நாள தண்ணியே குடிக்காதான், நீரே குடிக்காதான். அது எப்படி நீர் குடிக்காம எப்படி நீர் எடுக்கும் அப்படின்னா, அது சாப்பிடக்கூடிய விதையில இருந்து தனக்கு தேவையான நீரை பெற்றுக்கொள்ளுமா. அது வந்து கங்காரு எலிக்கான சில சிறப்பம்சம். இன்னொன்னு மாநில விலங்கு. நம்மளோட தமிழக மாநில விலங்கு பாத்தீங்கன்னா நீலகிரி வரையாடு. இந்த நீலகிரி வரையாடு என்ன பண்ணா பாறை இடுக்குல எல்லாம் நுழைஞ்சு போகக்கூடிய தன்மை உடையதா இருக்கும். உடலை வந்து சமநிலையோட வச்சுக்கிறோமா, நுழைஞ்சு போனாலும் உடலை சமநிலையோட ஏறி தாவரங்களை உண்ணக்கூடியது. அதனாலதான் நீலகிரி வரையாடை வந்து நம்ம மாநில விலங்கா வச்சிருக்கோம். ஓகேவா. ஸோ அவ்வளவுதான் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ரொம்ப சிம்பிள் தான், என்னென்ன முக்கியமா இருக்கோ அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் ஒரே ஒரு பாடம் இருக்கு, அது கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிரும். நன்றி.